வணக்கம் தமிழ் மக்களை. இதுதான் சென்னையில் உள்ள ஏர்போர்ட், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இந்த பக்கம் நாங்கள் அந்தாண்டு அப்படியே தள்ளி போயிட்டு உள்நாட்டு விமான நிலையத்திற்கு போனோம். மும்பை வரைக்கும் போகலான்னு சொல்லிட்டு போனோம்னு வச்சுக்கலாம் ஃப்ளைட்டில். இது இந்த பக்கம் கார் பார்க்கிங். இது தாண்டி வந்தீங்கன்னா இதுக்கு இந்தாண்ட வந்து டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் உள்ளே இங்கே போக முடியும். டிக்கெட் இல்லைன்னா இதோட சரி. எல்லாம் செக்கிங்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்த ஒருபாடு இங்கே தான் ஃப்ளைட்டோட என்ட்ரன்ஸ். இப்படி தான் உள்ளே போய்ட்டு இடம் பிடிச்சி உக்காந்துக்க வேண்டியது தான். இடம் பிடிச்சில்ல, சீட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. சீட் நம்பர் பிரகாரம் உட்காந்துக்கணும். உக்காந்த ஒருபாடு இப்படி தாங்க இருக்கும் சீட்டு. பார்த்துங்க, இதாங்க ஃப்ளைட்டு. இந்த மாதிரி தான் இருக்கும். ஃப்ளைட் ரெக்க அப்படி இருக்குங்களா, இதில் சின்ன சின்னதாக அது ஓப்பன் ஆகும். ரெண்டு ஃப்ளைட்டுக்கு கிளம்பும்போது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும். ஓப்பன் ஆகிருக்குங்களா சின்னதாக. அவ்வளோதான். இனிமேல் ஃப்ளைட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கிளம்புது. பார்க்குறதுக்கு அப்படியே இருக்குங்களா, அப்படியே போக போதும். ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக தான் அப்படியே போவோம். அப்படியே போக 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 அப்படியே ஸ்பீடு தான். ஸ்பீடு எடுத்துருச்சு வருங்க. நல்லா இப்போ ஸ்பீடு போகுது. கிளம்பிடுச்சு மேலே. வேறு மேலே போகுதா. பூமிக்கும் நமக்கு சம்மந்தம் டச் பண்ணாமல் அப்படியே கிளம்பிட்டோம். கேட்குறது தான் ஏர்போர்ட்டே. தாண்டி வந்தீங்கன்னா பேர் தோமையார் மலை தான். லைட்டாக கிளம்பும்போது ஒரு ஷேக் இருக்குங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஃப்ளைட்டில் பறந்துட்டுருக்கோம். ஃப்ளைட்லேருந்து மேலே இப்படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இதாங்க சென்னை. ஃப்ளைட்லேருந்து பார்த்தா சென்னை இப்படி தான் தெரியும். சென்னை வேறு போக போக எல்லாம் இருக்கிறதெல்லாம் பெரிய பில்டிங்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதாகிடுச்சு. ரொம்ப சின்னதாகிடுச்சு. இன்னும் ஹைட்டு அப்படியே மேலே ஹைட்டு போக போக பார்த்தீங்களா, எல்லாம் குட்டி 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 ஆகிடுச்சு. அதான் ஹைட்டுக்கு வந்தாச்சு. ஃப்ளைட்லேருந்து பார்த்தோம்னா அப்படி தான் தெரியும். இதாங்க சென்னை. நல்லா குச்சி கொச்ச கொச்ச கொச்சனை இன்னும் இருக்கிற மாதிரி இருப்பீங்களா, இதுதான் சென்னை. சென்னையிலேருந்து கிளம்பியாச்சு மும்பைக்கு. 2 மணி நேரம் தானே ஃப்ளைட்டில். ஆனால் ஃப்ளைட்டில் வந்து எதையும் வாங்கிலாம் சாப்பிடக்கூடாதுங்க. ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. $200 $300 அதுதான். சின்ன சின்ன ஜூஸ் வாங்கினீங்கன்னா கூட கீழே 40 ரூபா ஜூஸ்லாம் மேலே $200 $300 அந்த மாதிரி தான் இருக்குது. தான் பாருங்கள் சென்னை. மேகத்துக்கு கிட்ட போக போகிறோம். மேகத்துக்குள்ளே வந்தாச்சா, மேகத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒன்றுமே தெரியாது.
அதெல்லாம் என்னமோ இதாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி தாங்க இருக்கும் கிட்ட 1.5 மணி நேரம். அதுக்கப்புறம் நம்ம இறங்க போகிறோம். இதுதான் ஃப்ளைட்லேருந்து இறங்குறதுங்க. நம்ம வந்து நாங்கள் இறங்க வந்த ஃப்ளைட்டு இதுதான். ஃப்ளைட்டு பேர் ஆகாஷா. ஃப்ளைட் நாங்கள் வந்த ஃப்ளைட்டு மும்பை வந்து நம்ம இறங்கிட்டோம். இந்த வழியாக தான் உள்ளேருந்து வரும்போது இந்த மாதிரி படிக்கட்டு மாதிரி இருக்கும், அதில் இறங்கணும். இங்கே வந்த கூட ஒரு பஸ்ஸில் ஏறிக்கிட்டோம். பஸ்ஸு ஃப்ளைட்டில் இருந்து அந்தாண்ட கொண்டு போய் இறக்கி விட்றதுக்கு. அங்கே ஒரு ஃப்ளைட்டு கிளம்புது. இதாங்க ஆகாஷ். இந்த ஃப்ளைட்டில் தான் நாங்கள் வந்தது. மறுபடியும் இன்னொரு ஃப்ளைட்டாக அங்கேயே நிற்கிது, அதே பேரில் ஆகாஷ் ஃப்ளைட்னு. அந்த பக்கம் பாருங்கள், இதெல்லாம் இண்டிகா ஃப்ளைட். வரிசையில் நிற்கிது பாருங்கள், இண்டிகா ஃப்ளைட் இதெல்லாம். எல்லாம் உள்ளேயே பஸ்ஸில் வந்தோம் ஏர்போர்ட்டுக்குள்ளே. இதுதான் மும்பை ஏர்போர்ட் உள்ள. இன்னொரு ஃப்ளைட் இங்கே ஒன்று நிற்கிது, நாங்கள் வந்த ஃப்ளைட் மாரி ஆகாஷ் ஃப்ளைட்டு. இண்டிகோவும் ஆகாஷ் இந்த 2 கம்பெனி தான் அதிகமாக இருக்கும் போல இருக்குது. இண்டிகோ தான் அதிகம். அவ்வளோதாங்க, இதை வந்தாச்சு பாருங்கள். இப்போ இறங்கிடுவோம். ஓகே, இதுதான் ஃப்ளைட்டினுடைய அனுபவம், ஏர்போர்ட்டினுடைய அனுபவம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.